அருகே விருப்பாச்சி நகர் பகுதியில் இந்து அறநிலைக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலம் மீட்பு நடவடிக்கை. பெண்கள் தற்கொலை மிரட்டல். 100க்கும் மேற்பட்ட போலீசார் இருந்ததால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட கிளமங்கலம் பேரூராட்சியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலம் ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் ஆக்கிரமிப்புகளை மீட்க தமிழக அரசிற்கு கடந்த 6ஆம் தேதி அன்று நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவின்படி கிளமங்கலம் பேரூரில் உள்ள ஜீவா நகர், விருப்பாச்சி நகர், அண்ணா நகர் ஆகிய பகுதிகளில் ஆக்கிரமித்து கட்டிடக்கூடிய வீடுகளுக்கும் நோட்டீஸ் வழங்கியும் ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொள்ளாததால் தேன்கனிக்கோட்டை தாசில்தார் கங்கை தலைமையிலான வருவாய்த்துறையினர், இந்து சமய அறநிலைத்துறையின் துணை ஆணையர் ராஜா, கிருஷ்ணகிரி மாவட்ட கூடுதல் எஸ்பி சங்கர் தலைமையிலான போலீசாருடன் இணைந்து கட்டிடங்களை இடித்து ஆக்கிரமிப்புகளை மீட்டனர். இந்த விருப்பாச்சி நகரில், அண்ணா நகரில் 1120 சதுர அடியில் அடுக்குமாடி கட்டிடத்தை அகற்றும் போது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் போலீசார் பாதுகாப்புடன் இடித்து அகற்றனர். இதனைத் தொடர்ந்து ராயக்கோட்டை சாலையில் உள்ள விருப்பாச்சி நகரில் கல் அறுக்கும் தொழிற்சாலை கடும் எதிர்ப்பை மீறி 15,177 சதுர அடி நிலத்தை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து அதன் அருகே கங்கேஷ் தம்பி என்பவர் கோவில் நிலத்தில் 914 சதுர அடியில் புதியதாக கட்டி வந்ததாக அடுக்குமாடி வீட்டை பொக்லைன் மூலம் இடிக்க முயன்றனர். அப்போது கங்கேஷ் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அவர்களின் குழந்தைகள் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு மொட்டை மாடி மீது ஏறி வீட்டை இடித்தால் தீக்குளிப்பதாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பதற்றம் அடைந்த போலீசார் முன்னெச்சரிக்கையாக தீயணைப்பு வாகனம் மற்றும் ஆம்புலன்ஸ் வரவழைத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏடிஎஸ்பி சங்கர் மற்றும் தாசில்தார் கங்கை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையின் ஆகியோர் கங்கேஷ் அவரின் தம்பி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் கங்கேஷ் அவர்களின் மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் 2 நாட்கள் கால அவகாசம் கேட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக வீடு இடிக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என அதிகாரிகள் அனைவரும் திரும்பி சென்றனர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் போராட்டத்தை கைவிட்டு மொட்டை மாடியில் இருந்து கீழே இறங்கினார்கள். வீட்டை இடிக்க வந்த போது பெண்கள் மற்றும் குழந்தைகள் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்ய முயன்ற சம்பவம் கிளமங்கலம் அருகே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.